ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் மூவி தான் நைட் ஆல்வேஸ் கம்ஸ். இந்த படம் வந்து ஒரு நாள்ல நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னலாம் நடக்குது, அவங்க எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஆர் ரேட்டடா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னதுன்னா, நம்மளோட ஹீரோயினி பார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே ஒரு சில பேத்துக்கு ப்ராஸ்டிடியூட் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம ஹீரோயினி ரொம்பவே ஏழ்மையில இருந்துகிட்டு இருக்கும்போது, அவங்க தங்கிக்கிட்டு இருக்கிற வீட்டோட ஓனர் வந்து, இந்த பாருமா இந்த வீட்டை நான் விக்கிறதா உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கிக்கிற மாதிரியே தெரியல. உங்களுக்கு இன்னும் நான் ஒரு நாள் தான் டைம் தரேன். அதுக்குள்ள $25,000 கொடுத்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு. இல்லாட்டினா யார் இந்த வீட்டை வாங்குறாங்களோ நான் அவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இந்த நிலைமையில நம்ம ஹீரோயினிய பத்தி தெரிஞ்சவங்க யாரும் வாடகைக்கு வீடும் தர மாட்டாங்க. எப்படியாச்சும் அந்த $25,000 வேணும் அப்படின்னு அந்த ஒரு நாள் நைட்ல நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்ற மீதி கதை தான் இந்த மொத்த படமே. சோ இந்த படத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினியே தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு லினட். அப்ப அவங்க வந்து உடம்புல நிறைய ரத்த காயத்தோட அவங்க வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா முன்னாடி நாள் காலையில 5 மணிக்கு தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு லோன் ஏஜென்சில இருந்து ஏகப்பட்ட கால் வந்திருக்கு. நீங்க வாங்கின கடனை இன்னும் பே பண்ணாம இருக்கீங்க, கட்டுங்க கட்டுங்க அப்படின்னு. அப்ப அந்த வாய்ஸ் நோட் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்ப அவங்களோட அண்ணனை தான் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவரோட பேரு கென்னி. இவருக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்ல. அப்ப எந்திரினா இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு அவரையும் எழுப்பி விட்டுட்டு இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எம்மா மறந்துடாதீங்கம்மா, இன்னைக்கு முக்கியமான நாள். 2:30 மணிக்கு நீங்க பத்திரப்பதிவு பண்ற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவங்களும் சரி சரி எனக்கு ஞாபகம் இருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லினட் வந்து இப்ப கெனிய சைல்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போது லினட்டும் சொந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற கெனியும் ஆமா ஆமா அது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோட்ல நிறைய ஹோம்லெஸ் பீப்புளும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கென்னி அந்த ஹோம் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு பிரெட் மேனுஃபேக்சர் கம்பெனில நம்ம ஹீரோயினே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை செய்யறவங்களும் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஜாலி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டை வாங்குற வரை எனக்கு டென்ஷன் அடங்கவே அடங்காது அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கவலைப்படாத எல்லாம் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி வந்து இந்த இடத்துல பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இப்போ ஒரு 2 மணி போல கென்னிய கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு லினட் அவங்க அம்மா கிட்ட 2 மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் இப்ப 2 பேர் வந்திருக்காங்க. அப்ப அந்த ஆபீஸ்க்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினி தங்கிக்கிட்டு இருக்கிற வீட்டோட ஓனர். இந்த ஓனர் வந்து அவங்க இருக்கிற வீட்டை விக்கிறதா ஐடியா வச்சிருக்காரு. அதத்தான் நம்ம ஹீரோயினி கிட்டயும் ரொம்ப நாளா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீட்டை வாங்கினா வாங்கிக்கோங்க, வெறும் $25,000 உங்களுக்காக நான் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு. அந்த டீல் புடிச்சு போகுதான். இதை விட்டா இந்த ஊருக்குள்ள இவ்வளவு கம்மியா வீடே கிடைக்காது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் 2 மணி போல அவங்கள வர சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த இடத்துக்கு வரல. அப்ப என்னாச்சு, இன்னும் உங்க அம்மா வரலையா, சைன் வேற அவங்க போடணுமே அப்படின்னு கேட்டதுக்கு அதுதான் எனக்கும் தெரியல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை அட்டன் பண்ண அவங்க அம்மாவும் என்ன மன்னிச்சிடு இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அப்படியே இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பயங்கர அப்செட்ல காரை ஓட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு தலை மேல கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கார் ஹாரன் கேக்குது. என்னடா இது யாரா வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹேண்ட்ல அவங்க அம்மா வந்து ஒரு காரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப கோபத்துல இருக்கும்போது ஒரு சிரிப்பு வரும் பாத்தீங்களா, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு. அது மாதிரி நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டு அம்மா நீங்க என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களும் எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், அது கேட்க நீ யாரா அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே இந்த காரை நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு $25,000 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ஒரு வீட்டு காசுக்கு நீங்க ஒரு காரை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, என் காசு நான் எப்படி வேணா செலவழிப்பேன் அப்படின்னு அவங்களும் ரொம்பவே கூலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு பைத்தியம்னே தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி உங்க கிட்ட கார் இருக்குது, வீடு தானே வாங்கணும், தேவையில்லாம இந்த பொம்பளை காரை வாங்கிட்டு வந்திருக்கா. பாக்குற நமக்கே இப்படி கோவம் வருதுன்னா லினட்டுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இப்ப அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா, நமக்கு தங்குறதுக்கு வீடே இல்ல, இந்த நிலைமையில நீங்க காரை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது இந்த காரை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கார் சாவியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் கார் மேலலாம் கை வச்சா நான் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏம்மா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா எனக்கு பைத்தியம் தான் தெரியுதுல்ல, உனக்கு இந்த வீடு வேணும்னா நீயே சம்பாரிச்சு வாங்கிக்கொடி அப்படின்னு இப்போ கார்ல அவங்க அம்மா கினிய கூட்டிட்டு ரவுண்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினியும் இதுக்கு மேல எங்க அம்மா கிட்ட கேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவங்க பாட்டுல கோவத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா இப்ப ஈவினிங் 6:15 போல நம்ம ஹீரோயினி கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு. நம்ம ஹீரோயினி இந்த இடத்துலயும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களும் நீ வந்தாலே லேட்டா தான் வருவியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு அதான் லேட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ டெய்லி ஏதாச்சும் ஒரு காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லினட்டுக்கு அவங்களோட ஹவுஸ் ஓனர் கால் பண்றாங்க. அந்த காலை நான் இப்ப அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இப்போ பெர்மிஷன் கேட்டு அந்த பாருக்கு பின்புறமா வந்து இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னாச்சு நீங்களா வந்தீங்க நீங்களா போயிட்டீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சார் பேங்க்ல அமௌண்ட் தரதுக்கு கொஞ்சம் டிலே பண்றாங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஹவுஸ் ஓனர் கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்னால வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில 9 மணி வரையும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள $25,000 குடுத்தா அந்த வீடு உங்களுக்கு. இல்லாட்டி யார் அந்த வீட்ட கேட்கறாங்களோ நான் அவங்களுக்கு குடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கோடின்னு அங்க ஒர்க் பண்றவன் வந்து உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் குடுக்குறான். அப்ப அத வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னொருத்தரும் கால் பண்றாரு. அப்ப என்ன கால் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நான் தான் கால் பண்ணேன். ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரி ஓகே நானே உன்ன கூப்பிடலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ரெகுலரா பாக்குற இடத்துக்கே வந்துரு அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டு அந்த பாரை விட்டு போக பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்து அங்க இருக்கிறவங்களும் நீ வாட்டுல வர இன்னும் 1 hour கூட நீ வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து எங்க அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனையா நான் போயே ஆகணும் விடுங்க அப்படின்னு அந்த பாரை விட்டு வெளியே போறாங்க. அப்படியே இப்போ கட் பண்ணா ஒரு 7:15 போல நம்ம ஹீரோயின் கார்ல வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கீழே காரை பார்க் பண்ணிட்டு கிளாமரா ட்ரெஸ் போட்டு அதுக்குள்ள போறாங்க. இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிற ஸ்காட்னு ஒருத்தனை பார்க்க தான் நம்ம ஹீரோயினி வந்திருக்காங்க. அப்ப அவனும் நம்ம ஹீரோயினிய பார்த்ததுக்கு அப்புறம் நீயே கால் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் நீ இப்ப தேவைப்பட்ட அப்படின்னு 2 பேருமே இப்போ உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோயினி அவங்களோட பிரச்சனைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க இருக்கிற வீடு வந்து சேலுக்கு வருது. அது அந்த ஏரியாலயே ரொம்ப கம்மியான பிரைஸுக்கும் வருது. அதனால அதை நான் வாங்கலாம்னு பாக்குறேன். உன்கிட்ட $25,000 இருந்தா எனக்கு தரியா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற ஸ்காட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன வளர்ந்துகிட்டு இருக்கியா? என்ன $25,000 அசால்ட்டா கேக்குற அப்படின்னு. அப்ப லினாட்டும் நான் சீரியஸா தான் கேக்குறேன். எனக்கு காசு தருவியா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்காட்டும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னோட தேவைக்கு தான் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் உனக்கு பணமும் கொடுக்குறேன். ஆனா நீ இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்கிற நம்ம ஹீரோயினி இப்ப எதுவும் பேச முடியாம சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே இப்போ ஒரு 8:30 மணி போல ஆகுது. ஸ்காட்டும் நம்ம ஹீரோயினியும் ஒண்ணா இருந்துகிட்டு இப்ப ஸ்காட்டும் டைம் ஆகிருச்சுன்னு கிளம்ப பாக்குறான். அப்ப போகும்போது உனக்கு எப்பயும் நான் $500 தான் தருவேன். இந்த வாட்டி டபுளா $1000 வச்சுக்கோ அப்படின்னு டேபிள்ல வச்சுட்டு கிளம்புறாரு. அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப டேபிள்ல பார்த்தா அவர் வச்சுட்டு போன அந்த $1000 அவரோட மெர்சிடிஸ் பென்ஸோட கார் கீயும் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினியும் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கீழே ஸ்காட்டும் அவரோட கார் பக்கத்துல போன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப போன் பேசி முடிச்சுட்டு கார் எடுக்கலான்ற போதுதான் அவர்கிட்ட சாவி இல்லன்றத நோட் பண்றாரு. அப்ப எங்கடா சாவி அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி ஓகே ரூம்ல தான் வச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஹோட்டலுக்குள்ள போறாரு. அப்ப நம்ம ஹீரோயினி பார்த்தா அங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப அவர் உள்ள போனது உடனே காரை அன்லாக் பண்ணி இப்ப உள்ள வந்துட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு இப்ப வேகமா திருடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இப்ப ஒரு பிரிட்ஜுக்கு கீழே யாரும் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்குள்ள வண்டியை விட்டுட்டு அந்த காரோட டோரை ஓபன் பண்ணாமலேயே நம்ம ஹீரோயினி நடந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினி அவங்களோட கார் பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்காட் வந்து கால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி எடுக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப காருக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஸ்காட் இப்ப வாய்ஸ் மெயில் பண்ணிருக்காரு. அவளை நீ தாண்டி என் கார் எடுத்துட்டு போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்டு எதுவும் கண்டுக்காம அந்த காரை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்து இவங்க யாரா பார்க்க போறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்காங்க. இவங்களோட பேரு குளோரியா. இவங்க வந்து ஒரு லோ டயர் மாடலா இருந்துகிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு பொலிட்டீஷியனுக்கு செட்டப் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட அபார்ட்மெண்ட் தான் இந்த வீடும். அப்ப என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன்னு அவங்களும் மேக்கப் போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொடுத்தல $3000 அதை எனக்கு திருப்பி தெரியா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன இப்படி சடனா கேட்டா $3000 நான் எங்க போவேன் அப்படின்னு குளோரியாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியுது எனக்கு அர்ஜென்ட் அதனால தான் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் விடாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப குளோரியாவும் இப்ப நீ என்ன கேட்டாலும் உனக்கு பணம் கிடையாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் விடுற மாதிரியே தெரியல. ப்ளீஸ் டி எனக்கு பணம் இப்ப அர்ஜென்ட்ரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்னு குளோரியாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஷூட்டுக்கும் டைம் ஆகிடுச்சு. சரி இரு அப்படின்னு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி இப்போ $500 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பணக்கட்டு கீழே விழுது. இது மட்டும் என் ஆளுக்கு தெரிஞ்சா அவன் என்ன அடிச்சே துரத்திடுவான் அப்படின்னு அந்த எடுத்த $500 மட்டும் நம்ம ஹீரோயினி கிட்ட கொடுத்துட்டு அந்த லாக்கரை பூட்டிடுறாங்க. அப்ப அத பாக்குற நம்ம ஹீரோயினிக்கு இன்னொரு ஐடியா வருது. சரி ஓகே இப்போதைக்கு இது எனக்கு போதும். நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா இருந்துட்டு போ. போகும்போது வீட்டை பூட்டிட்டு போ அப்படின்னு அவங்களும் அவசர அவசரமா கீழே இருக்கிற கேபுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ குளோரியாவும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த லாக்கர் பக்கத்துல வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்வேர்டு தப்புன்னு வந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி நம்ம இந்த லாக்கரை ஓபன் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஒரு 10:15 போல அந்த பார்ல கோடின்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணான் பாத்தீங்களா? அவன் வந்து இப்போ ஒர்க் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்காண்டி தான் நம்ம ஹீரோயினியும் இப்போ வந்திருக்காங்க. அப்போ உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவனும் சொல்ல வரான். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு அவனும் கேட்டதுக்கு இல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னோட பழைய டிஜிட்டல் லாக்கர்ல நான் பாஸ்வேர்டு தப்பா போட்டு அது ஃபுல்லா லாக் ஆகிடுச்சு. அது உன்னால ஓபன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எது லாக்கரை ஓபன் பண்ணணுமா? ஆமா எதுக்காக நீ இப்படி என்கிட்ட கேக்குற அப்படின்னு கேட்டதுக்கு நீ தானே ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா யார் நான் உனக்கு ஜெயிலுக்கு போனதெல்லாம் சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பார்ல இருக்கிற பொம்பளை தான் என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் இப்ப விடு உன்னால ஓபன் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இங்க பாரு நீ ஏதோ பெரிய கிரைம் பண்றன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன இந்த ஆட்டத்துல சேர்க்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினி இப்ப விடுற மாதிரியே தெரியல. நீ சும்மா என் வீட்டுக்கு வந்து அந்த லாக்கரை மட்டும் பாரு. நான் உனக்கு $400 தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இப்ப அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா அது எந்த மாதிரியான லாக்கர் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு சாதாரணமான டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே நான் வரேன். ஆனா எனக்கு $800 வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்கிற நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்கு தரேன் அப்படின்னு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே கோடிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இந்த அபார்ட்மெண்ட் இவளோடது கிடையாது அப்படின்னு. அப்ப இந்த அபார்ட்மெண்ட் யாரோடதுன்னு யார் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கிட்ட இப்ப கேட்டதுக்கு அவங்களும் இப்ப முடிஞ்ச வரை இப்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த அபார்ட்மெண்ட் என்னோடது தான் நம்பு அப்படின்னு. அதுக்கெல்லாம் கோடி வந்து நம்புற மாதிரியே தெரியல. நீ உண்மையை சொன்னா தான் நான் அடுத்து என்ன பண்ணணும்ட்டுன்னு யோசிப்பேன். சோ தயவு செஞ்சு சொல்லு யாரோட வீடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் நம்ம ஹீரோயினி உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என் ஃப்ரெண்டோட லவ்வரோட வீடு. இந்த லாக்கர்ல இருக்கிற பணம் எனக்கு இப்ப தேவைப்படுது. சோ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு என்னமா என்ன மறுபடியும் வந்த ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவ போலயே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினி இப்போ ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் இதை நான் உனக்கு ஓபன் பண்ணி தரேன். ஆனா இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வேற எங்க கொண்டு போறது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது. ஆனா செலவாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தரேன்னு சொன்ன பாரு $800 அந்த காசு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி ஓகே அதுக்கும் நம்ம ஹீரோயினி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல லாக்கரை திறந்தாதான் பணமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படியே இப்போ ஒரு 12:30 போல நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி அந்த லாக்கரையும் வச்சு எடுத்துட்டு போறாங்க. இப்ப போய்கிட்டு இருக்கிற வழியில தான் கோடியும் இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கிட்டயும் நம்ம ஹீரோயின் அவங்களோட சோக பாடல சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி என்னோட வீட்டை வாங்குறதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அதை கேட்டு அவரும் சைலண்டா இருந்துகிட்டு இருக்கும்போது ஆமா உன்னோட கதை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கோடியும் இப்ப வந்து நீ சொன்னல நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்ட்டு. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஊருக்கு வெளியே பஸ்ல போகவே 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கோடி சொன்ன இடத்துக்கும் வராங்க. அப்போ ஒரு கேரேஜ் முன்னாடி கார் நிறுத்திக்கிட்டு வா உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்துகிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் நார்மலா இருக்கான். இன்னொருத்தன் பயங்கர போதையில இருந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த கேரேஜுக்கு போயிட்டு அது யாரோட லாக்கர் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட லாக்கர் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அவனும் அப்படியா உண்மையிலேயே அது உங்க லாக்கர் தானா உள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேற என்ன இருக்கும் பணம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே அதையும் பாத்துருவோமே அப்படின்னு இப்ப அந்த கேரேஜோட மெயின் டோரை ஓபன் பண்ணிட்டு லாக்கரை இப்போ உள்ள இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த லாக்கரை இப்போ பயங்கர வெயிட்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவரும் அந்த லாக்கரை கிரைண்ட் மிஷின்ல போட்டு அறுத்தரலாம் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் அந்த லாக்கர் ஓபன் ஆகுற மாதிரியே தெரியல. அப்ப இதை இப்படிலாம் ஓபன் பண்ண முடியாது. சுத்தியில வச்சு 2 தட்டு தட்டுன்னு ஓபன் ஆகிடும் அப்படின்னு ஒரு பெரிய சுத்தியலை எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி இதை இப்படிலாம் உடைச்சு எடுக்காதீங்க. இதை மறுபடியும் நான் என்னோட வீட்லயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருந்தா இதை நாங்க உடைக்க முடியாது அப்படின்னு அந்த பெரிய சுத்தியில வச்சு 3 தட்டு தட்டின உடனே அந்த டோரே இப்போ உடைஞ்சு அன்லாக் ஆகிடுது. அப்போ அதை திறந்து உள்ள பார்த்ததும் உண்மையை சொல்லுங்க யாரோட லாக்கர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் பணமும் கூடவே கொக்கைனும் ஒரு பொட்டலத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்ததும் அந்த போதையில இருந்தவனை ஷட்டர் அடைக்க சொல்றாங்க.
சொல்றாங்க. அதை கேட்ட அவனும் இப்ப ஷட்டர் மூடுனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லுங்க, இது யாரோட லாக்கர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் அது என்னோட லாக்கர் தான், பணத்தை என்கிட்ட குடுங்க குடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவன் கேட்காம கத்திய காமிச்சு இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த கொடியும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என் கூட வந்தவடான்னு சொல்றான். அவனையும் இப்போ டூல்ஸை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுவும் பேசாத, வாய மூடு அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயினியும் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கோடி வந்து அங்க இருக்கிற ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டு நீ எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோயின் அந்த பணத்தையும் கொக்கைனையும் தூக்கிட்டு போறாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே வந்ததும் கேட்டு வேற லாக்ல இருந்துகிட்டு இருக்கு. இப்ப எப்படிடா நம்ம வெளியே போக போறோம்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளை என்னடி சத்தம் அப்படின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப வேற வழியில குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு அந்த கேட்டை எகிறி குதிக்கிறா. அதே சமயத்துல கோடியோ அவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினோட காரை வெளியே எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப அதுல நம்ம ஹீரோயின் ஏறினதுக்கு அப்புறம் கோடியும் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டல் பக்கத்துல வந்து நிறுத்துறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பதட்டத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது நீ எதுக்குமே பயப்படாத, இனிமேட்டு அவனுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்னு கோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அத காதுல வாங்காம நம்ம ஹீரோயினியும் நம்ம தப்புக்கு மேல தப்பு பண்றோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீ ரொம்ப பதட்டத்துல இருக்க அப்படின்னு காருக்குள்ள இருக்கிற ஒரு சரக்கு பாட்டில எடுத்து கொடுக்கறாரு. கொஞ்சம் நார்மல் ஆகு அப்படின்னு. அப்ப அதை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினியும் ஒரு மாதிரி நார்மல் ஆகுறாங்க. நீ எதுக்காக ஜெயிலுக்கு போனேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கதை, ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கதையெல்லாம் விடு, ஆமா அந்த லாக்கருக்குள்ள எவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் நம்ம ஹீரோயினி காருக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கோடி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் $19,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இது $19,000, அது ரொம்பவே பெரிய அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த அமௌண்ட் பத்தாது, எனக்கு இன்னும் ஒரு $4,000 வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுவரை நான் யார ரொம்ப நம்புனனோ அவங்க எல்லாரையும் என்ன நல்லாவே ஏமாத்திருக்காங்க. அட்லீஸ்ட் நான் இதுலயாவது நான் ஏமாறாம அந்த வீட்டை கண்டிப்பா வாங்கணும், இது எல்லாம் என் குடும்பத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேக்குற கோடியும் இன்னும் $4,000 எங்க போறது அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு கார் வந்து வேகமா போறத பாத்துக்கிட்டு $4,000 மெர்சிடிஸ் யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எதுவும் உங்ககிட்ட மெர்சிடிஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதுவும் அந்த ஆள் கிட்ட தான் ஆட்டைய போட்டதா அப்படின்னு கேட்டதுக்கு இது வேற ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட கோடியும் அடேங்கப்பா நீ சரியான கேடியா இருப்ப போலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார் வந்து அவரோட ஒய்ஃபோட கார் தான், அதனால அவர் கம்ப்ளைண்ட் தர முடியாது, சோ அந்த கார்ல எந்த பிரச்சனையும் இல்ல, பக்கா கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம கோடியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே உனக்கு அந்த $4,000 நானே தரேன், அந்த காரை எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை கேட்கிற நம்ம ஹீரோயினை வந்து முதல்ல பணத்தை என் கண்ணுல காமி, அதுக்கப்புறம் அந்த காரை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பணம் இப்போ என் கையில இல்ல, வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை அட்டன் பண்ணி இப்ப என்னன்னு கேட்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்னை எவ்வளவு நேரம் கூப்பிடாம நீ அப்படி எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது, அட ஆமா அண்ணனை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு. அப்ப சரி ஓகே நான் இப்பயே அண்ணனை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா நைட்டு ஒரு 1:15 போல நம்ம கென்னி வந்து அவங்களோட டீச்சர் வீட்டுல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப என்ன மன்னிச்சிருங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் என் வீட்டுல இருந்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த டீச்சரை இப்ப வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இப்ப நம்ம ஹீரோயின் வந்து கென்னி கிட்ட நம்ம கார்ல ஒருத்தர் இருக்காரு, அவரை வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற கென்னியும் அவர் யாரு உன்னோட லவ்வரா, அவர் நல்லவரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அவர் ரொம்பவே நல்லவரு, அவர் என் லவ்வர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்கு கேட்கறேன்னா நீ பழகுற ஆள் நல்ல ஆள் கூட தான் இருக்கணும், ஏன்னா நீ என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப கார்ல 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப கோடியோட வீட்டு பக்கத்துலயும் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கே இருங்க நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு அவரும் அவரோட வீட்டுக்கு போறாரு. போனவர் கொஞ்ச நேரத்திலேயே இப்ப ரிட்டர்ன் ஆகி வாங்க நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினியும் முதல்ல பணத்தை காமி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கோடியும் அவரோட ஜாக்கெட்ல இருக்கிற ஒரு கவரை காமிக்கிறாரு, இதுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு. அப்ப சரி ஓகே உள்ளவா அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோயினியும் கார் எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இப்ப மணி வந்து ஒரு 2:10 போல ஆகுது. அவங்க 3 பேரும் அந்த மெர்சிடிஸ் கார் நிறுத்தின அந்த பிரிட்ஜுக்கு கீழே வராங்க. அப்ப என்ன டோரை ஓப்பன்லயே போட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப நான் ரொம்பவே பதட்டத்துல இருந்தேன், அதான் நான் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், பரவாயில்ல இன்னும் அந்த காரை திருடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே அதான் காரை பார்த்துட்டுல பணத்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு இப்பதான் கூடியும் அவரோட சுயரூபத்தை காட்டுறாரு. ஆமா இதெல்லாம் நம்ம சேர்ந்து தானே பண்ணோம், அப்புறம் எதுக்கு அந்த $800 இன்னும் என் கையில தராம இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்பதான் நம்ம இந்த கார் டீலிங்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே சரிப்பட்டு வராது, பணத்தை ரெண்டா பிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா காரோட விலை இந்த பணத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தியா எனக்கு திருடின காரை நீ தள்ளி விட்டுட்டு நீ தப்பிச்சுக்க பாக்குற, மரியாதையா அந்த பணத்தை ரெண்டா பிரிச்சு என் கையில பங்க கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்ப பணத்தெல்லாம் நான் தரமாட்டேன். நீ $4000 குடுத்துட்டு அந்த கார் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "உனக்கு $4000 தானே வேணும். இந்தா எடுத்துக்கோ" அப்படின்னு அவர் எடுத்துட்டு வந்த கவர கிழிக்கிறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நோட்ஸே இல்ல. சோட்டா பீம் நோட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினியும், "நீயும் என்ன ஏமாத்திருக்கல்ல" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோடி, "ஆமா நான் உன்கிட்ட பொய் தான் சொன்னேன். நீ என்கிட்ட சொன்ன மாதிரி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, "பணத்த மரியாதையா பிரிச்சு குடுத்துரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கார பாருடா, இந்த பணத்த விட அது 10 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, "எனக்கு அந்த காரும் வேணாம், ஒரு மயிரும் வேணாம். எனக்கு பணத்த மட்டும் பிரிச்சு குடு போதும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப சொன்னா புரிஞ்சுக்கடா, எனக்கு நெறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "நான் மட்டும் இங்க ராஜ வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் நெறைய தேவைகள்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற கென்னி வந்து, "நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அத கேட்கிற கோடியும், "வாய மூடுறா கொஞ்ச நேரத்துக்கு" அப்படின்னு கத்துறாரு. அப்ப "இப்ப பாரு, நீ மரியாதையா பணத்த பிரிச்சு குடுக்காட்டி மொத்த பணத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன்" அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, "நான் அந்த பணத்த தரவே மாட்டேன்னு" நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோடி வந்து அந்த பணத்த புடுங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப கென்னியும் இத பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது, இத பார்த்து நம்ம ஹீரோயின், "நீ எதுக்குமே பயப்படாதடா, இதெல்லாம் சரியாகிடும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கோடி கூட இப்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கோடி வந்து அந்த பணத்த புடுங்கிக்கிட்டு கார விட்டு வெளிய வந்துடுறான். அப்ப இப்ப நம்ம ஹீரோயினும் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு. அப்பதான் அவனையே இப்ப இந்த கார வச்சு அடிச்சு தூக்கிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அவங்களோட கார ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப கோடி மேல ஏத்திடுறாங்க. அவனும் இப்ப அடிபட்டு மயங்கி கீழ விழுந்துடுறான். அப்ப அவன் கையில இருக்கிற பணத்த எடுத்துக்கிட்டு, அந்த கார் சாவிய அவன் பக்கத்திலேயே போட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப இப்படிலாம் என் தங்கச்சி பண்றாளேன்னு கென்னியும் இப்ப அழுதுகிட்டு இருக்கான். அந்த காரையும் நம்ம ஹீரோயின் வேகமா ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா, அவங்க 2 பேரும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் இப்படி பண்ணன்னு கென்னியும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். அத கேட்கிற நம்ம ஹீரோயினிய வந்து, "அவன் நம்ம பணத்த திருடிட்டு போனான். அதனால தான் நான் கோவப்பட்டு அப்படி பண்ணேன். இது தப்பே கிடையாது. நம்ம பணத்த நம்ம தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவரோட அண்ணனை இப்போ கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்டதுக்கு, "இன்னொரு ஒரு இடத்துக்கு போகணும். அங்க போயிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட வீட்டுக்கு கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப காலையில ஒரு 3 மணி ஆகுற நிலைமையில கார் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினியும் அவங்களோட அண்ணனும் ஒரு ஷாப் முன்னாடி காலிங் பெல்ல அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஷாப்போட டோர தொறந்து கொஞ்சம் வயசான ஆள் மாரி ஒருத்தர் வராரு. அவரு நம்ம ஹீரோயினிய பார்த்ததும், "உள்ள வாங்க" அப்படின்னு 2 பேரையுமே கூப்பிட்டுக்கிறாரு. அப்ப அவரு வந்து இப்ப கென்னிய கூப்பிட்டு அங்க இருக்கிற கேம இப்போ விளையாட வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப நம்ம ஹீரோயினிய தனியா கூப்பிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "எதுக்காக வந்த?" அப்படின்னு நம்ம ஹீரோயினி கிட்ட கேட்டதுக்கு, அவங்களும் அந்த லாக்கர்ல இருந்துச்சு பாத்தீங்களா கொக்கைன் பொட்டலம், அதே எடுத்து இப்ப காமிக்கிறாங்க. "இது எவ்வளவு விலை போகும்?" அப்படின்னு. அத பார்த்த உடனே, "இவ்வளவு இது உனக்கு எங்க கிடைச்சுச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அதெல்லாம் தொழில் ரகசியம், சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க" அப்படின்னு. "இது எவ்வளவு போகும்னு சொல்லி யாராச்சும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொட்டலத்த வெயிட் போட்டு பார்த்தா அது 1/2 கிலோ கிட்ட இருக்குது. அப்ப கென்னி வந்து இப்ப நம்ம ஹீரோயினிய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? நீ கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருந்த. அதான் என்னாச்சுன்னு நான் பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, "நீ நல்லா தானே இருக்க. சரி ஓகே, நான் மறுபடியும் கேம் விளையாடுறேன்" அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். என்னதான் நம்ம கென்னி வந்து மூளை வளர்ச்சியில கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், தான் தங்கச்சிய நல்லா பார்த்துக்கணுன்றதுல மட்டும் ரொம்பவே கரெக்ட்டா இருந்துகிட்டு இருக்கான். அப்ப நீங்கலாம் கேட்கலாம், "யார் இவரு? எப்படி நம்ம ஹீரோயினிக்கு இவர தெரியும்?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கேட்கலனாலும் அத பத்தி தான் இவங்க 2 பேரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் இந்த ஆளும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு 16 வயசு. அப்ப இந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயின என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கான். மத்தவங்க கூட காச வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினிய ஒண்ணா இருக்க விடுறது. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தப்புன்னே தெரியல. இவர் நம்மள வச்சு பிசினஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்ப அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோயினியும் இவர விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயினி இப்போ ஷாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவரும் ஒரு கஸ்டமர புடிச்சிட்டாரு. ஒருத்தன் மலை மேல இருக்கான். நான் $3000 சரக்க கேட்கறான். போய் குடுத்துட்டு அந்த காச வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வராத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோயினி கிளம்புறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:40 போல ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப மலை மேல அந்த அட்ரஸுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போனா, அங்க ஏகப்பட்ட பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வீடு மாரியே தெரியல. சின்ன கிளப் மாரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப யார் அந்த சரக்கு கேட்டாங்களோ அவர பத்தி இப்ப நம்ம ஹீரோயினி தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அவரும் நம்ம ஹீரோயினி அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சரக்குக்கு எவ்வளோ $2000 அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல $3000 தான் நான் பேசி வச்சிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. சரக்குக்கு $2000, அத எடுத்துட்டு வரவளுக்கு $1000 தான் நான் பேசி வச்சிருந்தேன் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அத கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு, இது இப்போ $3000 கிடையாது, $4000 கொடுத்தா இந்த சரக்கு உனக்கு, இல்லாட்டி நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அத கேட்கிற அவனும், "ஓ உனக்கு $4000 வேணுமா? குடுக்குறேன், என்கிட்ட ஏராளமா இருக்குது. ஆனா நீ எனக்கு கோஆப்பரேட் பண்ணு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ எத பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. பணத்த குடு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பணம் தானே வேணும், இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு அந்த காசு மொத்தத்தையுமே கீழ போட்டுடுறான். இப்ப அந்த கீழ விழுந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ டோர ஓப்பன் பண்றாங்க. டோர் பாத்தீங்கன்னா லாக்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப மரியாதையா இப்ப கதவு தொறக்கிறியா? இப்ப என்ன சொல்ற? அப்படின்னு நம்ம ஹீரோயினி
கத்திக்கிட்டு இருக்கும்போது அவனும் நம்ம ஹீரோயினிய விடாம கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கட்டத்துல பாஸ்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லைட்ட புடுங்கி தலையிலே அடிச்சு மண்டைய ஓபன் பண்ணிடுறாங்க. அதனால அவனும் இப்ப பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறான். வேற டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி வெளியே வந்துடுறாங்க. அப்ப அடி வாங்கினவனும் உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே அவ என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினிய போட்டு போராட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற கண்ணாடி டேபிள்ல நம்ம ஹீரோயினிய போட்டு பொத்துன்னு போட்ட உடனே அந்த கண்ணாடி எல்லாம் சுக்கு சுக்கா உடையுது. நிறைய கண்ணாடி துண்டு வந்து நம்ம ஹீரோயினோட முதுகுலயுமே குத்தி கிழிக்குது. அப்ப அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்ட நம்ம ஹீரோயினி எதுவும் பண்ணாம அவன் தம்பிய கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப 2 பேரும் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் கென்னி வந்து சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம், இனிமேட்டு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினி கவலைப்படாத, இனிமேட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இப்ப நம்ம ஹீரோயினி அவங்களோட அண்ணனை கூட்டிட்டு வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த சீனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். நம்ம ஹீரோயினி முதுகு ஃபுல்லா ரத்த காயத்துல இருந்தாங்களே, அப்ப அவங்களும் இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா நம்ம ஹீரோயினிய பாத்துக்கிட்டு உங்க அண்ணனை நீ நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்திருக்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதுகுல இருக்கிற கண்ணாடி பீசஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே ஃபீலிங்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு நம்ம ஹீரோயினி இப்படி எல்லாம் பண்றான்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினி அவ்வளவா பிடிக்காது. அப்ப இந்த வீடெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் நான் காரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினி இப்ப அவங்களோட ரூமுக்கு போய் உட்கார்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினிக்கு இந்த வீட்டோட ஓனர் வந்து கால் பண்றாரு. அதை அட்டன் பண்ண இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு சோகமா தான் இருக்கும். இந்த வீட்டை இன்னொரு ஆள் நல்ல விலைக்கு கேட்டிருக்காங்க, நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு இப்படி நம்ம ஹீரோயினி கிட்ட சொன்னதும் பாக்குற நமக்கே அப்ப நம்ம ஹீரோயினி இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா அப்படின்னு நினைக்க தோணுது. அப்ப அதை கேட்டு நம்ம ஹீரோயினி பெருசா ரியாக்ட் பண்ணாம சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓகே, அம்மாக்கும் இந்த வீடு சுத்தமா பிடிக்கல, அவங்களோட சொந்த ஊருக்கு தான் போறேன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கென்னிய நம்ம அம்மா நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு நம்ம ஹீரோயினி சில ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கடைசியா நம்ம அண்ணன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாக்கு தனி கவர்லயோ அவங்க அண்ணனுக்கு தனி கவர்லயோ அந்த $25,000 ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டு இனிமேட்டு நான் எனக்காக சம்பாதிக்க போறேன் அப்படின்னு அவங்க கார் எடுத்துக்கிட்டு ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.